ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இந்த விலாக் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. க்ளீனிங் ஒர்க் கூட சேர்ந்து ஒரு ஹேர் பேக்குமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரித்வி இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே செம ஹாப்பியாகிற மாதிரி 2 பர்சன் வந்திருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, வீடியோ கன்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போவுமே 4 மணிக்கு நான் தான் எழுந்திருப்பேன். இன்றைக்கி ரித்வி எழுந்திரிச்சு அம்மான்னு என்ன எழுப்பி யாராவது எழுப்புனாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தூக்கம் அதிகமாக தான் வரும். இதே நானாக எழுந்திரிச்சிட்டா நான் பாட்டுக்கு எழுந்திரிச்சு என்னோடய ஒர்க்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரித்வி இன்றைக்கி எழுப்புறதுனால என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். அப்புறம் 6 மணிக்கு மேலே தான் வேலையே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ரித்வி 6 மணிக்கு மேலே தூங்கிட்டா. 6 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சா. அதுவும் எங்கள் அக்கா அவங்க மேரேஜுக்கு போயிட்டு இப்படியே ரித்வியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அவங்களோட 2 பசங்க இருந்தால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சா. அவளுக்கு ஒரே ஹாப்பி அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தோன்னே. ஏன்னா ஊருக்கு போனால் அதிகமாக இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பா, விளையாடிட்டுருப்பா. திடீர்னு தான் வந்தாங்க, எனக்கே தெரியாது. வரக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அவங்க ஒரு மணி நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க, வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறையாவே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து ரித்விக்கு பர்த்டே. இந்த வீடியோ கரெக்டாக அவள் பர்த்டே அன்றைக்கி தான் நீங்கள் பார்ப்பீங்க. சும்மா வீட்டில் இருந்தால் நம்ம வீடு எப்போ வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இருப்பேன். யாராவது வராங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வீட்டை தான் க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இது வந்து குட்டி வீடு தான், அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய டைம் எடுக்காது. ஒரு ஹாஃப் டே போதும், அவ்வளோதான். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நேற்றே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி டம்ளரு, செராமிக் ஐட்டம் இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அந்த பிளேஸ் வந்து க்ளீனாக தான் இருக்குது. கிச்சன்லேயே குட்டி குட்டி வேலையை நேற்றே முடிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டடை அடித்து வீடு மட்டும் மாப் போட்டால் போதும், அவ்வளோதான். இந்த செராமிக் அதுக்கப்புறம் கிளாஸ்வேர் ஐட்டமெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண நான் பயப்படுவேன். ஏன்னா டக்குன்னு உடஞ்சிட்டுனா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. மேரேஜுக்கு எனக்கு கிஃப்டாக வந்ததுமே ஃபுல்லாக இந்த காஃபி கப்பு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அது மாதிரி ஜூஸ் டம்ளர் இந்த மாதிரியெல்லாம் நிறையா கிளாஸில் வந்துச்சு, செராமிக்லேயும் வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ வரைக்கும் நான் இன்னும் எடுத்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வைக்கிறக்கோ அவ்வளோக்கா அதிகமாக பிளேஸ் இல்லை. நானே பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் க்ளோஸ் பண்ணி அது மேலே தான் அந்த கிளாஸ்வேர் ஐட்டம் செராமிக் ஐட்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இன்னும் இருக்கிறத எடுத்தோன்னா வைக்கிறதுக்கு இடம் பத்தாது, அதனால வந்து அதை டச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். சரி, இனி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு அதை தொடாமையே விட்டாச்சு. கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் எப்படியும் எண்ணெய் பிசுக்கு இருக்கும், அது வந்து நான் ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். அப்படி கழுவினா தான் எனக்கு அது நீட்டாக க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த பிசுக்கே போகாத மாதிரியே ஒரு ஃபீல்லே இருந்துகிட்ருக்கும். அதனாலேயே நான் ஸ்க்ரப் போட்டு ஜன்னல், கேஸ் ஸ்டவ், அடுப்பு இதெல்லாமே தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். மார்னிங் கிச்சனுக்குள்ளே வந்தோடனே க்ளீன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 5 நிமிஷம் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருந்தேன். அப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை சீக்கிரமே முடிச்சிருவேன். அவ்வளோக்கு எல்லாம் நிற்க மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் செய்யறதுனா பிடிக்காது. நேற்று தான் சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு கிச்சனை மட்டும் அப்படி இப்படின்னு க்ளீன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எல்லா ஒட்டுமொத்த ஒர்க்கையும் முடித்தேன். யாராவது வந்தாங்கன்னா நம்மளுக்கே ஒரு பயம் வந்துடும், ஐயோ நம்ம வீட்டை பார்த்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம நீட்டாக வச்சுக்கணும்னு ஒரு வேகத்துலேயே எல்லா ஒர்க்கையும் சீக்கிரம் முடிச்சிருவோம். அது இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்து தான் நீட்டாக க்ளீனாகவும் பண்ணுவோம். சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் கூட அதை நோட் பண்ணி நம்ம செஞ்சிட்ருப்போம். எல்லாருமே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எண்ணெய் தெறிக்கிறனால மேலே இருக்க டைல்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு. அதை ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். கேஸ் அடுப்பெல்லாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றியே நான் நல்லா கழுவி விட்டுட்டேன். ஏன்னா வந்து அதை துணி வச்சு தொடச்சி அதில் இருக்க அழுக்கு போயின்ட்டு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு ஸ்க்ரப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே தொடச்சி வச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப்போட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. இப்போல்லாம் ரித்வி சாப்பிட்றதுக்கு அவளுக்கு என்ன வேணுமோ அவளே போய் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பா. அதே மாதிரி தான் இப்போது ஆப்பிள் பார்த்துட்டா, கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறான். ரித்விக்கிட்ட எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் எப்போவுமே பிரச்சனை கிடையாது.
கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா மட்டும் போதும், அவள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிருவா. ஆனால் சாப்பாடு இதுக்கு ஆப்போசிட் தான். அவள் கையில் எடுத்து சாப்பிடுவா, ஆனால் ஃபுல்லாமே இறைச்சிருவா. ஆனால் அதுக்கு இன்னி கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அது இடத்துல எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வைக்கவே அப்போது ஒரு பயம், ஐயோ ஏதாவது கீழே போட்டு உடச்சிடணும் அப்படிங்கிறது. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் கொண்டு போய் அதை பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். இங்கே குடிக்கிற தண்ணிக்கு பார்த்திங்கன்னா டெய்லியுமே வரும். குடிக்கிற தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. நான் வந்து டெய்லி போய் பிடிச்சிட்டு இருக்க முடியாது பாப்பாவை வச்சுட்டு. அதனால நான் சின்ன ஒரு ட்ரம்மு தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ட்ரம்மு முடியும் போதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். எப்படியும் ஒரு 20 குடம் பிடிக்கும். அது ஃபில் பண்ணி வச்சுட்டு எப்படியும் 2 வாரத்துக்கு தாங்கும். வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்து தவளையில் ஊற்றி வச்சிருவேன். அதுலேருந்து நாங்கள்லாம் எடுத்து குடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு குடத்துல தான் வச்சுட்டு இருந்தேன். குடத்துல வைக்கிறதுக்கு இன்னொரு பயம் என்னென்னா, ரித்வி எந்திரிச்சு நடக்கிற ஸ்டேஜில் எல்லாம் குடத்தை பிடிச்சி தான் எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தான். அப்போ வந்து அவன் மேலே தண்ணி சாஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயுமே அதை அப்படியே மாற்றி அப்படியே ட்ரம் வாங்கி அதில் நிறச்சி வச்சுட்டோம். இந்த ஃப்ரிட்ஜ் மேலே நான் என்னென்னலாம் வைக்கக்கூடாதுன்னு நினைப்பேனோ அது எல்லாமே அந்த ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து நானே தெரியாமல் ஏதாவது வேலை அவசரத்தில் கொண்டு போய் அது மேலே வச்சிருவேன். இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் வைப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் பாப்பாவோட மெடிசன், எங்களோட ஏதாவது டேப்லெட்டு, மருந்து இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் அதில் வைப்பேன். அது என்னடான்னா ரொம்ப அதிகமாக போட்டு டம்ப் பண்ணும்போது லைட்டாக ஓரத்தில் கூட பிஞ்சிருச்சு. இந்த பவுடர் டப்பா, சென்ட் பாட்டிலெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் வச்சுருந்தோம். அது வந்து ரித்வி ஓப்பன் பண்ணி பழகிருந்தால் அதிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுடுறா. அந்த பயத்துலேயே நாங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜ் மேலே தான் வச்சுருக்கோம். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டிருந்தேன், பெட்ஷீட்டும் கூட போட்டிருந்தேன். அதையெல்லாம் எடுத்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு நல்லா வெயில் அடித்து மேலே தான் கொண்டு போய் காய போட்டிருந்தேன். ஆனால் காய போட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லாம் திருப்பி மறுபடியும் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே மறுபடியும் தூறல் வந்துடுச்சு. மழை வருது நிற்கிது, எடுத்து நம்பி எதையும் கொண்டு போய் போடுறக்கே இல்லை. வெளியே மறுபடியும் உள்ளேயே கொண்டு வந்து போட்டு காயிட்டுன்னு பெட் மேலே. அதுக்கப்புறம் ஒற்றையெல்லாம் அடித்து வீடெல்லாம் பெருக்கினேன். அவ்வளோக்கெல்லாம் ஒற்றை இருக்காது. அப்பப்போ க்ளீன் பண்ணுறனால கொஞ்சமாக தான் இருக்கும். டஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு தெரியல, அந்த காற்றுக்குன்னு நினைக்கிறேன். நிறையா மரம் செடியெல்லாம் சுற்றி இருக்கனால நான் கூட்டுறதை பார்த்துட்டு நானும் கூட்டுவேன்னு சொல்லி சீமார் எடுத்து அவளும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. கூட்டியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மாப் போடுறதுக்கு முன்னாடி சரி ஒரு குட்டியாக ஒரு ஹேர் பேக் போட்டுக்கலாம். ஹேர் பேக் போட்டே ரொம்ப நாளாச்சு. இந்த டைம் விட்டால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணி தான் போட்டேன். ஹவுஸ் ஓனர் அக்கா பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா மலைக்கு புல்லெல்லாம் முளைச்சிருச்சுன்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து செம்பருத்தி செடியும் வச்சுருக்காங்க. நான் போனங்காட்டி இதையெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு நிறையாவே கொடுத்து விட்டாங்க. இந்த ஹேர் பேக்கு செம்பருத்தி எல்லாம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது கூட செம்பருத்தி பூ ஒன்று எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். அது கூட நான் மார்னிங்கே ஊற வச்சுட்டேன் வெந்தயத்தையும் அந்த வெந்தய தண்ணியும் அதை அப்படியே ஃபுல்லாகவே வெந்தய தண்ணியும் ஊற்றிட்டேன். இது கூட வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஹேர் பேக் போடுறது ரொம்பவே நல்லது. ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் விடாமல் ஹேர் பேக் போட்டிருந்தால்தான், ஆனால் இப்போ தான் முடியறதில்ல. இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட ஒரே ஒரு ஒயிட் எக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோ ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், அதனால் நான் எல்லோ எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஒயிட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எக்கு வந்து நல்லா சைனிங் கொடுக்க ஹேருக்கு. எந்த ஹேர் பேக் கூடயும் இந்த எக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஹேருக்கு நல்ல கண்டிஷ்னராகவும் இருக்கும். நல்லா ஸ்கேல்பை கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ், இந்த பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம ஹேர் ரொம்பவே அடர்த்தியாக இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஹேர் ரொம்ப அடர்த்தியே இல்லாமல் ஒல்லியாக இருக்கவங்களாம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ போகிறப்ப இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு போங்க. ஹேர் ரொம்ப அடர்த்தியாக இருக்க மாதிரியே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஹேரில் ஆயில் இருக்கணும். கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ ஹேர் பேக்கை நல்லா டபுள் சைடு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். 10 மினிட்ஸ் கழித்து தான் போய் வேலை செய்யவே ஆரம்பித்தேன். மாப் போடுற வேலை மட்டும்தான். மாப் போடுறதுக்குள்ளே ஹேரும் நல்லா ட்ரை ஆகி காஞ்சிரும். இதுக்கப்புறம் மாப் போடுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. மாப் போட்டு முடிச்சுட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர வேண்டியது தான். இந்த ஒர்க் எல்லாமே முடிக்கிறதுக்கு ஒரு 1:00 1:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் சமைக்க வேண்டியதுமே இருந்துச்சு. ஹேர் பேக் இனியாவது நான் வீக்லி ஒன்ஸாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஹேருமே நல்லா இருக்கும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கே தெரியும், நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரியும் தெரியுது.
ரெகுலராக ஏதோ ஒரு ஹேர் பேக் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம இதுக்கு வேண்டி எங்கேயுமே போய் அலைய வேண்டியதில்லை. வீட்டில் இருக்க பொருளை எடுத்து நம்ம ஹேர் பேக் போட்டாலே நம்ம ஹேர் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் லஞ்ச் ஒர்க் தான் இருந்துச்சு. நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு குளிச்சுட்டெல்லாம் வரக்கு ஒரு 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் நான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணேன். பாப்பாவுக்கு நல்ல வேளை மார்னிங்கே செஞ்சுட்டேன். அதனால பாப்பாவுக்கு ஊட்டி விட்டு தூங்கவும் வச்சாச்சு. எனக்கு செம பசி. அந்த பசியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மார்னிங் வந்து ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்டேன். அது ஒரே ஒரு ஆப்பிள் தான். அதுக்கப்புறம் இடையில எதுவுமே சாப்பிடல, வேலை இருந்தங்காட்டி. வெயிட் லாஸ் வேறு எதுவும் ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட முடியாதா, அதனால அப்படியே விட்டாச்சு. தண்ணி மட்டும் குடித்து பசி அடக்கிட்டே இருந்தேன். இப்போ எப்படா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே சமயம் அதிகமாகவும் சாப்பிட்றக்கூடாது, வெயிட் லாஸ் இருக்கங்காட்டி அதையும் மேனேஜ் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே சமைச்சிட்டு இருந்தேன். சிம்பிளாக சீக்கிரம் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். சாதமும் பருப்பும் மட்டும்தான் வச்சேன். ஏன்னா பாப்பாவும் சாப்பிட்டாச்சு, நான் மட்டும்தான். எனக்கு ஒருத்திக்கு இது போதும்னு சொல்லிவிட்டு அது மட்டும் சிம்பிளாக செஞ்சுட்டேன். பொரியல்லாம் எதுவுமே செய்ய கிடையாது. இப்போ நம்மளே சமைச்சு சாப்பிடும்போது தான் அதோட வழி என்னன்னு தெரியுது. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கரெக்டாக சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் கஷ்டம்தான். சாரி, பாப்பா வேற இடையில கத்திகிட்ருக்கா. அந்த சவுண்ட் தான், வேறு எதுவும் இல்லை. அந்த ரூமில் தான் இருக்கா அவங்க அப்பா கூட. இருந்தும் அங்கே பேசுனா சவுண்டு கேட்கும் கொஞ்சமாக. இதை விட்டால் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறக்கு டைம் இருக்காது. மார்னிங் நேரமே எந்திரிச்சு கொடுக்குறனால வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது ஏன்னு எனக்கே தெரியல. அதனால இது ஓகேவாக தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். சமைக்கவே எப்படா நம்ம சமைச்சு முடிப்போம் அப்படிங்கிற ஆயிடுச்சு. ஒரு வழியாக லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். தாளித்து விட்டு இனி பருப்பில் கொட்டி கொஞ்சம் நேரம் மட்டும் வெந்தால் போதும். பருப்பு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். பருப்பு கொடுக்கும்போது அமைதியாக எந்த சத்தமே இல்லாமல் சாப்பிட்டுக்குவான். தாளித்து இப்போ பருப்பில் கொட்டி அதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுற வேண்டியது தான். இனி மாவு அரைக்க வேண்டியதுமே இருக்காது. மார்னிங் எந்திரிச்சு தான் பண்ணணும். ஏன்னா மார்னிங்கே ஊற வச்சுருக்கலாம், ஆனால் மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் உளுந்து பருப்பு வேறு இல்லை. இனி கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அதனால் அப்படியே விட்டாச்சு. நாளைக்கு மாவு இருந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும். ஏன்னா ரிலேட்டிவ் வராங்க. அதனால் எப்படியுமே மாவு அரைச்சி தான் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நைட்டு வாங்கிட்டு வர சொல்ல மறந்தாச்சு. இப்போ நாளைக்கே அரைக்க முடியாது. அதனால் கடையில் தான் மாவு பாக்கெட்டு வாங்கி ஆகணும். லாஸ்ட்டாக ஒரு வழியாக சாமி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 3:30க்கு சமைக்க ஆரம்பித்து 4 மணி ஆயிடுச்சு. அன்றைக்கி லஞ்சு 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். இப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு கொள்ள பசியோடு வந்து சமைக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குட்டி வீடியோ மாதிரி தான் இந்த விலாக் போயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.